ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். கமெண்ட்ஸ் கேட்டு போடாம இருக்கீங்கல்ல, அதனால அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோ தான் வரும். எப்போ எபிசோடு 134ல 2500 கமெண்ட்ஸ் நான் கேட்டது வருதோ அப்போல இருந்து நான் உங்களுக்கு ஒன் பீஸ் எபிசோட்ஸ் ஜாஸ்தியா தரேன். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோடு 136 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோடோட அரபாஸ்தா சகா முடிஞ்சது. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்கை ஐலாண்ட் சகாவை பார்க்க போறோம். எடுத்ததுமே ஃபில்லர் ஆர்க் தான். எபிசோடு 136ல இருந்து 138 வரைக்கும் கோட் ஐலாண்ட் ஆர்க்குங்கிற ஃபில்லர் ஆர்க் பார்க்க போறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெனி ஆஃப் த ஐலாண்ட் ஆஃப் கோட்ஸ் அந்த பைரட் ஷிப் இந்த மவுண்டன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மெரன்ஸ் கோயிங் மாதிரியே தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஆளுக எஸ்கேப் ஆகி போன போதுங்கிற மாதிரி கிளம்பிருப்பாங்க. மெரன் மெம்பர்ல இருக்கவன் சர்ஜென்ட் இவனுங்க நம்மளோட திரும்ப ஃபைட் பண்ற மாதிரி இல்ல தப்பிச்சு ஓடுற மாதிரி இதான் விஷயம்னா ஸ்ட்ரா ஹெட்ஸை நம்ம பிடிச்சதா இருக்கட்டும். அந்த பக்கம் நாமி இந்த விஷயத்துல நம்ம ஏதாவது பண்ணலாம் அவனுக்கு நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்கன்பா. லோஃபி என்னால முடியாது, எனக்கு பசிக்குதுன்பா. ஜோரோ அந்த மெரன்ஸுக்கு வேற வேலையே இல்லையான்பா. லோஃபி உசாப் கிட்ட ஏதாவது மீன் பிடிச்சே இல்லையான்னு கேட்பான். உசாப் பார்த்தாலும் ஒன்னும் கிடைக்கலைங்கவோ. சாப்பர் அந்த கேனன் குழுதோ இல்லையோ பசி நம்ம கொண்டுரும் போலேன்பா. இந்த இடத்துல வச்சு சாஞ்சி ராபினுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வருவான். உசாப் லூஃபி அண்ட் சாப்பர் கடுப்பா இருப்பானுங்க. என்னடே இதென்ன ஒழிச்சு வச்சிருந்தியான்ட்டு புடுங்கி சாப்பிட போவானுங்க. சாஞ்சி தள்ளி போங்கடான்ட்டு சமாளிப்பான். நாமிட்டே இன்னும் மெரன்ஸ் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தாண்டா இருக்காங்கன்பா. ஜோரோ வந்துட்டு போற இடம் வித்தியாசமா இருக்குன்ட்டு நீ நேவிகேட்டர் தானே, உன் வேலை நேவிகேஷனை மட்டும் பாருன்பா. நாமியும் சரின்ட்டு ஃபாக் என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்பா. டக்குன்னு நாமி மனசுக்குள்ள இது மூலமா நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சும் போலாம். இருந்தாலும் இந்த தண்ணியோட சுழற்சி சுத்தி இருக்க பாறைகள் அப்புறம் கடலுக்கு நடுவுல இருக்க அந்த சுழல்ல இருக்கேன்னு யோசிப்பா. கரெக்டா மெரைன்ஸ்னால ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டி வர முடியாது. மத்த மெரைன் ஆபீசர்ஸ் வேகமா ஓடி வந்துட்டு சர்ஜன் கிட்ட, சார் இதுக்கு மேல போக முடியாது, இது கிளாஸ் 1 டேஞ்சரஸான பகுதி, நம்ம அவங்கள சேஸ் பண்ணி போறது சூசைடுக்கு சமன் பண்ணுங்க. பட் இன்னொருத்த வந்துட்டு நம்ம ஸ்ட்ராஹெட் பைரட்ஸை பிடிச்சே ஆகணும், இவ்வளவு தூரம் தோத்திட்டு வந்தாச்சு விட்டுட்டா போக முடியும்ட்டு. என்ன சர்ஜன் நீங்க ஒத்துக்கிறீங்க தானு கேட்பான். சர்ஜன் நம்ம கிளம்பிடலான்னு சொல்லுவோம். சார் கேப்டன் மூர் நமக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு, எப்படி ஒண்ணு நம்ம ஸ்ட்ராஹெட் பைரட்ஸை மொத்தமா காலி பண்ணணும் இல்லதானு கேட்பான். சர்ஜென்ட் அவரா கமெண்ட் கொடுக்குறாரு, நான் தானே தொல்லை பண்ணாம ரெண்டு கிளம்பி இருப்பான். ஒரு கட்டத்துல பைனாகுலர் வச்சு பார்க்கும் போதும் கூட நம்ம ஆளுக்கு தெரிய மாட்டாங்க. மெரைன்ஸ் இந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பாங்க. இதுக்கப்புறம் நாமியோட நேவிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமா எப்படியோ தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வந்திருப்பாங்க. உசாப் முன்னால ஒரு தீவு இருக்குன்பான். லோஃபி அங்க சாப்பாடு கிடைக்கும்லான்ட்டு சந்தோஷப்படுவான். இவங்க எல்லாத்தையும் யாரோ ஒளிஞ்சது பாக்குற போல இருக்கும். மொத்தம் 6 பேரா இருக்காங்கன்ட்டு. டே பைரட்ஸ் நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் உங்களை சமாளிப்பேன்டான்னு பாரு. இதுக்கப்புறம் ஐலாண்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ராபின் இப்ப இங்க யாரும் தங்குறதுல போல என்பா. இந்த இடத்துல ஒரு ஆடு புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும். சாப்பர் பார்த்துட்டு ஆடுன்பா. ஆனா உசாப் லூஃபி அண்ட் சாஞ்சி இது கரிடான்ட்டு துரத்த ஆரம்பிச்சிருப்பானுங்க. நாமி குறுக்க போய் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அது மூலமா கறி கிடைச்சா அது குட்டியா கியூட்டா இருக்குல்லன்பா. ஜோரோ கத்தியில கையை வச்சுட்டு இது குட்டியா தான் இருக்கு, கியூட்டாலாம் ஒன்னும் கிடையாதுன்பா. பார்த்தா ஏகப்பட்ட ஆடுகள் சுத்து போட்டிருக்கோம். சாப்பர் நம்மளா ட்ராப்ல வந்து மாட்டிருக்கோன்பா. ஜோரோ அப்ப சரி இதை வெட்டி வீசலான்பா. சாப்பர் இதுகளை பார்த்தா ஒன்னும் கெட்டதா தெரியல, அதனால கொன்றாதேன்பா. ஜோரோவும் சரின்ட்டு கத்தியை வச்சு தடுக்க மட்டும் செய்வான் முட்டாம. சாஞ்சி முடிஞ்ச அளவுக்கு உதைக்க பார்ப்பான். எந்த ஆடும் மாட்டாது. உசாப் டொபாக்கோ ஸ்டார் யூஸ் பண்ணுவான். ஒரு ஆடை அதை ரிவர்ட் பண்ணி விட்டுரும். அது லூஃபி மூஞ்சிடப்பட்டு அவன் துடிப்பான். இந்த இடத்துல வச்சு சாப்பர் பேசும்போது தான் இந்த ஆடுகளை இதெல்லாம் செய்ய சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்ததா தெரிய வரும். சாப்பர் ஜோரோ அவன் சாஞ்சியை தடுக்க பார்ப்பான். ஜோரோ முதல்ல அதுகளை நிறுத்த சொல்லுன்பான். இந்த இடத்துல கோட்ஸ் அடங்காததை பார்த்துட்டு சாப்பர் வந்துட்டு அடையே நிறுத்துங்கடான்ட்டு ஃபார்மை சேஞ்ச் பண்ணுவான். எல்லா ஆடுகளும் பயந்துருக்கும். இந்த இடத்துல ஜெனி கீழே விழுந்துட்டு இது ஒரு மான்ஸ்டர்னு கத்துவான். நாமி இவன் தான் அந்த கோட்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்தவனான்னு கேட்பா. சாப்பர் என்னன்னு சொல்லி ஆடுகள் கிட்ட கேட்கவும் ஆமாங்கிற பதில் கிடைச்சிரும். சாஞ்சி நம்ம ஏதாவது தாக்க வந்திருப்போம்னு நினைச்சிட்டு இப்படி பண்ணிருப்பாரு, நாங்க சாப்பாடு தண்ணி மட்டும் தாங்க தேடி வந்தோம்பாங்க. ஜெனி பைரட்ஸை நம்ம நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லைன்பாரு. கூடவே இங்க வந்த ஒரு பொக்கிஷமும் காசும்லாம் இல்லைன்பா. உசாப் நாங்க அதுக்கெல்லாம் வரலன்னு சொல்றோம்லன்பா. ஜெனி இங்க இருக்கிறது நான் மட்டும்தான், வேணும்னா என்ன சமைச்சு சாப்பிட்டு வேணா நீங்க போலான்பா. சாஞ்சி நான் குக் தான், வேணும்னா உங்களை சூப்பரா சமைச்சிருட்டான்பா. ஜெனி பயந்து கல்லெல்லாம் வீசிட்டு ஓடுவாரு. அடே கொலகார பாவிகளான்ட்டு. இந்த இடத்துல சில கட்டைகள்ல மாட்டிருப்பாரு. ஜோரோ கத்தி எடுக்கிறத பார்த்துட்டு பயந்துருப்பாரு. ஜோரோ காப்பாத்தி விட்டுருப்பான். உசாப் இந்த ஆளு என்ன மயங்கனம் போல இருக்கேன்பா. சாப்பர் தான் செக் பண்ணி பார்த்துட்டு அவரோட ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்பா. எல்லாரும் ஜோரோவை பிளேம் பண்ணுவாங்க. சாப்பர் ட்ரீட் பண்ணிட்டு அந்த ஆடுகள் கிட்ட நான் டாக்டர் தான், இவரை ஸ்டேபிள் பண்ண இவரோட வீடு எங்க இருக்குன்னு காட்டுங்கன்பா. இதுக்கப்புறம் அந்த பெருசோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் பெருசு கண்ணு முழிச்சிருக்கோம். உங்களை மாதிரி பைரட்ஸ் கிட்ட என் கார்ட் டவுன் பண்ணது ஏன் தப்புதான் பாரு. லூஃபி நீயா தான் பெருசு மயங்கி விழுந்தின்பா. அந்த ஆளு திடீர்னு கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு மட்டும் நான் மரக்கட்டை விட்டு இருந்தா எனக்கு ஏகப்பட்ட காசு வந்திருக்கும். இப்ப நீங்க எனக்கு கொடுத்த தொல்லைக்கு 50 மில்லியன் பெரிஸ் தரணும் பாரு. நம்ம பைப்புலக கண்டுக்காம கிளம்புவாங்க. நாமி வந்துட்டு கணக்கு இது தப்புன்ட்டு கூடவே சாப்பரோட கன்சல்டேஷன் ஃபீஸ் எல்லாம் போடுவா. பெருசு என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்றீங்களான்ட்டு அப்படியே திரும்பி கொண்டுக்குவாரு. லூஃபி தான் வந்துட்டு ஆடு மேய்க்கிற பெருசு, பேசாம நீ செய்ய இருக்குல்ல ஒரு வேலை, அந்த மரங்களை வெட்டுறது தண்ணி கொண்டு வரது, அதெல்லாம் நாங்க வேணா உனக்காக பண்ணி தரட்டுமான்னு கேட்பான். அந்த ஆளு சிரிச்சுட்டே சரி தம்பி இது நல்ல டீலா இருக்குன்பான். இதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப இவருக்கு பைரட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஏதோ வெறுப்பு இருக்கும் போலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அடுக்கு சாப்பர் கிட்ட இந்த ஆள் நல்லவர் தான், 20 வருஷத்துக்கு முன்னால வந்தாரு, இவர் ஒருத்தர் மட்டும் தான் தீவுல இருக்காருன்னு சொல்லிருங்க. லோஃபிக்கு அந்த பாக்ஸ்குள்ள இருக்க பர்சனை ரிமெம்பர் பண்ற போல இருக்கும். ஜோரோ கிளம்புவான். லோஃபி அடே எங்கடா போறேன்பா. ஜோரோ ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாக்கலாம் தான், ஏன்னா இந்த பெருசு கிட்ட எது இருந்தாலும் நம்ம கிட்ட ஷேர் எல்லாம் பண்ண மாட்டான்பா. லோஃபி அப்ப கறி கொண்டு வான்பா. ஜோரோவும் கடுப்போட சரின்னு
அப்படின்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் பெருசு வந்துட்டு ரொம்ப அதிகாரமா வேலை சொல்லிட்டு இருக்கோம். இந்த காலத்து பசங்களை என்னடா கட்டையை வெட்டுறீங்க, அப்புறம் இந்த இடம் தூசியா இருக்கு வந்து தொடங்கிட்டு ஆட்டுக்கு புல்லு கொண்டு வந்து வைங்க, இந்த வீட்டை சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சாப்பர் டக்குன்னு கூப்பிட்டு ஷோல்டர் வலிக்குது அழுத்தி விடுன்னு சொல்லுவாரு. இன்னும் ஊருப்பட்ட வேலை இருக்கு, சுறுசுறுப்பா இருங்கடான்பாரு. உசாப் என்ன இதுக்கு மேலையான்பா. இதுக்கப்புறம் ஜோரோ நார்த் எங்க சவுத் எங்கேனே தெரியலையான்ட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பான். முன்னால இருக்க பைரட் ஷிப்பை பார்த்துட்டு இது என்னடான்பா. ஜோரோ நைட்டு திரும்ப வரப்ப என்னடா இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கீங்களான்பா. எல்லாருமே கம்ப்ளைண்ட் வைப்பாங்க, இந்த பெருசு விடாத வேலை வாங்கிட்டு இருக்கான், நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம்பாங்க. லூஃபி ரொம்ப பசிக்குதுன்பா. ஜோரோ கொண்டு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுப்பான். பைரட் ஷிப் பார்த்ததை சொல்லவும் லூஃபி ஷாக் ஆயிருப்பான். ஜோரோ நான் பார்த்ததை தான் சொல்றேன்பா. லூஃபி ஆனா யார் செய்வான்னு கேட்பான். சாஞ்சி இந்த ஒரு பெருசு மட்டும் தானே இருக்குன்பா. உசாப் அவர் எதுக்கு இதை செய்யணும்பா. சாஞ்சி எனக்கு எப்படா தெரியும்பா. நாமி இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நமக்கு லக்கடிச்சாலும் அடிக்கலான்ட்டு சிப்பன் அங்கதானே இருக்குன்னு ஓடுவா. உசாப் இப்ப எதுக்குடா ஓடுறீங்கன்பா. ஜோரோ நீங்க நினைக்கிறத விட அது ரொம்ப தூரம்பா. பார்த்தா டக்குன்னு எல்லாரும் போயிருப்பாங்க. லூஃபி இதுவா தூரம்னு கேட்பான். ஜோரோலாம் வெறுத்திருப்பான் மனசுக்குள்ள, இது என்ன இவ்வளவு கிட்டதா இருந்திருக்கான்னு யோசிப்பான். சாஞ்சி இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிரீப்பி ஃபீலிங் தான் இருக்குன்பா. ராபின் நைட் டைம்ல அது கோஸ்ட் ஷிப் போல இருக்குன்பா. உசாப் இதெல்லாம் சொல்லாதீங்கயான்பா. ஃபயர் ஃபிளைஸை பார்த்துட்டு லூஃபி அதனன்பா. உசாப் அதை ஆவிகளோன்ட்டு ஒளிஞ்சுப்பான். நாம் இதாவது வெறும் ஃபயர் ஃபிளைஸ்ன்ட்டு ஷிப்குள்ள போவா. எல்லாரும் வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போது நாமி அது இங்க இல்லைன்பா. எல்லாரும் என்னதுன்னு கேட்பாங்க. நாமி அதான் பொக்கிஷன்பா. எல்லாரும் பொக்கிஷமான்ட்டு வாயை பொழப்பாங்க. நாமி அவசைட் தியரியை சொல்லுவா. கண்டிப்பா அந்த பெருசு இதுக்கு முன்னால பைரட்டா இருந்திருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனையால இங்க ஐலாண்டுக்கு வந்திருக்கணும், இந்த ஷிப்பை ரீபில்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்திருக்கணும், இருந்தாலும் தனி எதுவும் பண்ண முடியாம இப்படியே இருந்திருக்கணும்பா. உசாப் ஆனா அவர் கடல் கொள்ளையர்கள்னாலே வெறுக்கிறாரேன்பா. நாமி அதுக்கு காரணம் அவர் ஒழிச்சு வச்சிருக்க பொக்கிஷத்தை அவங்க எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கலாம்லன்பா. இதுக்கு முன்னாலே வீட்டுல இருக்க பர்னிச்சர்ஸை நோட்டமிட்டு இருப்பா. அதெல்லாம் பாக்குறப்ப சாதாரண ஆள் கிட்ட இருக்க போலவா இருக்குன்பா. சாஞ்சி சின் பண்ணுவான். உசாப் கண்டிப்பா அவர் பைரட்டாலா இருக்க வாய்ப்பு இல்ல, லைட்டா பயந்தாலே அவர் மயங்கி விழுந்துடுறாருன்பா. நாமி அவர் ஃபர்ஸ்ட் பைரட்டா இருந்திருக்கலாம்லன்பா. ராபின் இது ரொம்ப அடர்ந்த காடா இருக்கு, கூடவே கடல் ஒட்டி இது சரிஞ்சு போற போல இல்ல இருக்குன்பா. எல்லாரும் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுன்பாங்க. நாமி எனக்கே ஒன்னும் தெரியலன்பா. இதுக்கப்புறம் மின்சி அவனோட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு போயிருப்பான். ஒரே ஜஸ்ட் என்ன ஆபத்தான ஜோன்ட்டு விட்டுட்டு வந்துட்டீங்களான்பா. மின்சி சாரி கேட்பான். ஒரே இங்க பாரு, அந்த ஸ்ட்ராஹட் பைரட்ஸ ஸ்மோக்கர் ஹீனானாலேயே பிடிக்க முடியல, அவங்களை எப்படியாவது நம்ம கைகளால பிடிச்சி ஆகணும்பா. மின்சி அவனுக்கு டேஞ்சர் ஜோனுக்குள்ள போயிருக்கானுங்கல்ல, அவங்களோட ஷிப் எப்படி டேமேஜ் ஆயிருக்கும், சீக்கிரம் பிடிச்சி எல்லாம் விடுங்கன்பா. ஒரே அதுவும் வாஸ்தவம் தான்ட்டு தாட்டி விட்டுருவான். மின்சி கிளம்பும் போது கூட இருக்கவன் பேச பார்ப்பான். அவன் வாடா போடான்னு இழுத்துட்டு போயிருவான். வெளியே வந்தவனுங்க தீவை பத்தி பேசுவானுங்க. மின்சி நீமா பாத்தேன்னு கேட்பான். அவன் ஆமா பார்த்த, அதை பத்தி கேப்டன் கிட்ட சொல்லன்பா. மின்சி அதை மறைச்சிட வேண்டியதான்பா. கூட இருக்கவன் உண்மை எப்பவுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தானே நம்ம வேலைன்பா. மின்சி அப்படியே விஷயம் சரி, அலபாஸ்தால வச்சு crocodile டிஃபீட் பண்ணது யாருன்னு சொல்லு பார்க்கலான்பா. அந்த மரீன் ஆஃபீஸர் கேப்டன் ஸ்மோக்கர்னு சொல்லுவோம். மின்சி சிரிச்சிட்டே அது ஸ்ட்ராஹட் பைரட்ஸ்ன்பா. கூடவே அவனுங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகி நான் என் உயிரை விடுறதுக்குலாம் தயாரா இல்லைன்ட்டு கார்பரல் விஷயத்துல எனக்கு உன்னோட உதவி தேவைன்பா. ஆப்போசிட்ல இருக்க மரீன் ஆஃபீஸர் ஷாக் ஆவான். இதுக்கப்புறம் சாப்பர் ஜெனியை செக் பண்றதை கட்டுவாங்க. ஒரு சப் வெளியே வந்துட்டு நம்ம சீக்கிரம் இங்க வந்து கிளம்பிடலாம், அந்த பெருசு வேற ஓவரா வேலை வாங்குதுன்பா. லூஃபி நான் இங்கே தான் இருக்க போறேன்பா. எல்லாரும் ஏன்னு கேட்பாங்க. லூஃபி ஜோரோ கொண்டு வந்த பழங்கள்ல எனக்கு பத்தலின்பா. எல்லா ஃப்ரூட்ஸையும் காலி பண்ணிட்டான்னு தெரிஞ்சுட்டு கடுப்பா இருப்பாங்க. இந்த இடத்துக்கு சாப்பர் தலையை தொங்க போட்டபடி வருவான். நாமி நம்ம கிளம்பலான்பா. சாப்பர் நான் அந்த பெருசை விட்டுட்டு வரமாட்டேன், நான் ஒரு டாக்டரா என்னோட பேஷண்ட்டை பாத்துக்கணும்பா. உசாப் அவர் தான் சரியாயிட்டார்ல, கூடவே வந்து பாத்துக்கணும்னா எத்தனை நாளைக்குன்பா. சாப்பர் அவரோட முடிவு சீக்கிரம் வந்துரும்பா. லூஃபி எல்லாம் புரியாம முழிப்பான். சாப்பர் ஜோரோவோட கத்தியை பார்த்தோன்னா அவர் மயங்கல, அவருக்கு உடம்பு சரியில்லைன்பா. நாமி என்னடா சொல்ல வரேன்பா. சாப்பர் அந்த பெருசோட உயிர் 3 நாள்ல போயிரும்பா. எல்லாரும் இதை கேட்டுட்டு ஷாக்கா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஜெனி எந்திரிச்சு வரும்போது அவருக்கு நல்ல வாசனை வரும். பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தா இவ்வளவு ஃப்ரூட்ஸ் கேதர் பண்றக்கு ஆடுகள் தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பெருசு தயங்குவாரு, இவ்வளவு சாப்பாட்டுக்குலாம் என்னால காசு தர முடியாதுன்னு. நாமி இதெல்லாம் ஃப்ரீ தாங்க சாப்பிடுங்கன்பா. ஜெனி மனசுக்குள்ள இவனுக்கு இப்ப திடீர்னு இப்படி நடந்துக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. கூடவே நானே எனக்குன்னு ஒரு ப்ராவப் வச்சிருக்கேன், பைரட்ஸ் மட்டும் நல்லவங்க போல நடிச்சா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு யோசிச்சுட்டு எங்க இதுல விஷம் ஒன்னும் கலக்கலையன்பா. நாமி ஏங்க இப்படி பேசுறீங்கன்பா. உசாப் பெருசு கிட்ட கைண்டா நடந்துக்கிறதுன்னு சகஜம் தானன்பா. லூஃபி உங்களுக்கு வேணான்னா நான் சாப்பிட்டுக்கிறேன்பா. கை ஸ்ட்ரெச் ஆனதை பார்த்து பயந்துருப்பாரு. நாமி சும்மா இருக்க மாட்டேடான்ட்டு மண்டையிலே கூட்டிருப்பா. இதுக்கப்புறம் ஜெனி நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கியான்ட்டு சாஞ்சி குக் பண்ணி கொடுத்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு வேற லெவல் பாரு, இப்பெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்குன்னு பாரு. நாமி உங்களுக்கு வேற ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தா கேளுங்கன்பா. உசாப் கண் கலங்கி உங்களோட கடைசி ரெக்வஸ்ட் இருந்தா சொல்லுங்கன்பா. நாமி இவனே போட்டு கொடுத்துருவான் போலங்கிற மாதிரி வாயிலே குத்திருப்பா. சாஞ்சி உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா இதே போல நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்பா. ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. திடீர்னு பார்த்தா அவரு துடிக்கிற போல இருக்கும். எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. பார்த்தா அவசர அவசரமா சாப்பிட்ட எல்லாம் தொண்டையில சிக்கிருக்கும். சாப்பர் இது சீக்கிரமா நடந்துருமோன்னு பயந்துட்டேன்பா. ஜெனி என்னதுன்னு கேட்பாரு. சாப்பரை பொருள் விட்டு அடிச்சிருப்பாங்க. உசாப் நீங்க எல்லாத்தையும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னான்ட்டு இந்தாங்க என் சாப்பாடு எடுத்துக்கங்கன்ட்டு உசாப் நாமி அப்புறம் ராபினும் கொடுப்பாங்க. ஜெனி ரொம்ப ஹாப்பி ஆவாரு. லூஃபி சாப்பாடு தேடி சாப்பிடலான்னு பாப்பான். பட் காலை வச்சு மிதிச்சிருவாரு. எல்லாரும் கொஞ்சம் திங்சாதான் சிரிப்பாங்க. ஜோரோ மட்டும் மனசுக்குள்ள இவரு லூஃபி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்றாரு, இவரு 3 நாள்ல நிஜமாலும் செத்துருவாரான்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் கார்போரல்ல ஒர்க் பண்ணவனுங்க கண்டுபிடிச்சிருப்பானுங்க. 20 இயர்ஸ்க்கு முன்னால பெரிய பைரட் குரூப்போட சண்டை போட்டது ஜெனியா தான் இருக்கும். மிஞ்சி அந்த ஆளோட சேர்ந்துதான் ஒரு பெரிய பொக்கிஷமும் மறைஞ்சு போச்சு. இன்னத்துக்கு அந்த ஆளுக்கு வயசாகி செத்தே போயிருப்பான். அங்க போனா அந்த பொக்கிஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு சிரிப்பான். ஜெனி ஏகப்பட்ட சாப்பாடை உள்ள தள்ளியிருப்பாரு. எல்லாரும்
எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. லூஃபி நல்லா தான் சாப்பிட்ற பெருசுன்பான். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.